எண்ணெய் பட்டர்னு எதுவும் தேவையில்லை. ரொம்பவும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணுனாலும் இரும்பு சத்து குறைவாக இருந்தால் இந்த சூப் ரெசிப்பியை ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேன் இல்லைனா குக்கர் எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் இலசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கீரை மூழ்கிற அளவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கீரை நல்லா வெந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நீங்கள் குக்கரில் கீரையை வேக வைக்கிறீங்கன்னா 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேனில் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இடையிடையே தண்ணியோட அளவு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இலசாருக்கு கீரையாக இருந்ததுன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதே சமயம் ரொம்ப கசப்பும் இருக்காது. இப்போ கீரை இந்த அளவுக்கு நல்லா வெந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்றினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். கீரை நல்லா ஆறி வந்ததும் இதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கூட இருக்க தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முழு மல்லியாக இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த பேட்டரை ஸ்டவ் ஆன் பண்ணாமல் பேனில் சேர்த்துக்கலாம். சூப்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரியான சூப் அளவு பண்ண போகிறேன். அதனால் 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி ஆட் பண்ணி சூப்பை நல்லா டைல்யூட் பண்ணதும் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஃபார்ம் ஆகிருக்க நுரையெல்லாம் கிளியர் ஆகி சூப் நல்லா திக்காக வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் தண்ணியோட அளவு மட்டும் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சூப் நல்லா கொதித்து வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையே இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த நுரையெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான், சூப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பை சூடாக பரிமாறலாம். சூப்பை பரிமாறும்போது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு பரிமாறினீங்கன்னா இன்னும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். கோல்டு காஃப் இருக்கும்போது இந்த ரெசிப்பியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்ம நார்மலாக குடிக்கிற வெஜிடபிள் சூப்பை விட இதில் பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மட்டன் சூப் மாதிரியே செம்ம டேஸ்டி அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். முருங்கைக்கீரையை பொரியல் மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி சூப் மெத்தடில் செஞ்சு கொடுங்க. முருங்கைக்கீரை தான் ஆட் பண்ணியிருக்கோன்ற ஃப்ளேவர் கொஞ்சம் கூட தெரியாது. அந்தளவுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்கும். இது போல் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் ஈஸியான மெத்தடில் செய்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.